தோத்துக்கொண்டே இருக்கிறியே, ஒரு கட்டத்திலேயாச்சும் நீ திருந்தலாம் தானே. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இந்த காணொளியில் எனக்கு கிடைச்ச ஒரு சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சமுதாயத்தை குறித்து எனக்கு நல்ல ஒரு நண்பர் இருக்கிறார். அவரின் அண்ணா அப்படி என்று சொன்னால் இந்த சூதாட்டங்களில் ஈடுபடுற ஒருத்தர், அதாவது இந்த குதிரை பந்தயம் கட்டுவினம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற ஒருத்தர். எந்த வேலைக்குமே பெருசாக போக மாட்டார். அப்படி இருக்க இவர் இந்த சூதாட்டத்திலையும் சரி இந்த குதிரை பந்தயத்திலையும் சரி காசுகளை போடுவாரே ஒழிய அவருக்கு திருப்பு வராது. தோல்விதான் அதிக அளவில் வரைக்க அந்த தம்பிக்காரன் போயிட்டு கேட்டாரா, மன்னா நீ தோத்துக்கொண்டே இருக்கிறியே, ஒரு கட்டத்திலேயாச்சும் நீ திருந்தலாம் தானே என்று சொல்லி. என்னென்று சொன்னால் வீட்டு காசு தானே மொத்தமாக போகுது. அவர் வேலைக்குமே போகிறது இல்லை. அப்படி இருக்க வீட்டில் இருக்கிற காசு தானே மொத்தமாக போகுதுன்றேக்க அந்த தம்பிக்கு கொஞ்சம் கவலை. அந்த கவலை நிமித்தம் அண்ணாட்ட போய் கேட்க, அண்ணா சொன்னாரா, உன் அண்ணா தோத்ததா சரித்திரம் இருக்கும், ஏதாவது ஒரு சரித்திரம் சொல்லுவாப்போம். இதெல்லாம் இந்த தோல்வி இல்லை, இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஒவ்வொரு செயற்பாட்டையும் குறித்து இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் சூதாட்டம் ஆடணும், சூதாட்டம் ஆடைக்கு அதில் கிடைச்ச தோல்வியை கூட அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளல. அப்படி இது கேட்குறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே என்று சொல்லிட்டு உண்மைக்குமே என் நண்பர் எனக்கு சொன்ன பிறகு நான் இந்த சூதாட்டத்தை பற்றி ஆராய வலுக்கிடுனான். ஆராய வலுக்கிடைக்க முந்தின நாள் தான் இன்று ஒரு தகவல், அதாவது வலம்புரி பேப்பரில் இன்று ஒரு தகவல் என்று சொல்லி ஒரு பெரிய நீளத்துக்கு வரும். அதில் சூதாட்டத்தை பற்றி போட்டிருந்தது. இந்த சூதாட்டம் விளையாடுறாக்கள் இந்த உணர்வுகளை குறித்து போட்டிருந்தது. இவர்களுடைய உணர்வுகள் எப்படி என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து தனித்து விடப்பட்ட நபர்கள், அதாவது தங்களை தாங்களே தனிமையில் இருக்கக்கூடியதாக நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த அன்பு என்ற ஒரு விடயம் கிடைக்காத ஒரு நபர்கள் தான் அதிக அளவில் தங்களுடைய திசையை திருப்புறதுக்கும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குமாக இந்த சூதாட்டத்தில் போகிறார்கள் அநேகம் பேர். இந்த ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது. அப்போ இந்த விளக்கத்துக்கு பிறகு நான் யோசித்து பார்த்த விஷயம் என்னென்று சொன்னால், எங்களுடைய தமிழர்களுக்குள்ள உணர்வு பூர்வமான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஆடையில இருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளை குறித்தும் உணர்வுகளுக்கு என்று சொல்லி தமிழர் சமுதாயத்தில் ஒரு முக்கியத்துவம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்களுமே சேர்ந்து ஓடணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல உணர்வுகளுக்குமே மதிப்பு கொடுக்காம போயிடும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போக எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா பாரதியார் அவர்கள் சொன்ன மாதிரி ரௌத்ரம் வரும். அதாவது ரௌத்ரம் என்று சொன்னா என்னென்னா எங்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை பார்த்து அநீதியை கண்டு பொங்குறது தான் ரௌத்ரம். ஆனால் கோபம்ன்றது என்ன சொல்லுங்க, எதுக்கெடுத்தாலுமே கோபப்படுறது. இப்போ சாதாரணமாக எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கேமரா திடீரென்று ஸ்டாப் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை நான் ஆராயாமல் என்ன செய்யறேன்னு சொன்னால் கோபப்படுறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் அதிக அளவில் கோபப்படுறோம், அதிக அளவில் பொறாமப்படுறோம், அதிக அளவில் நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி ஆணவத்தின் நிமித்தம் இருக்கிறோம். இவ்வாறெல்லாம் ஒரு நாளில் எங்களுடைய உணர்ச்சிகள் பலவிதமாக பல மடங்காக அதிகரித்து கொண்டிருக்க எங்களுடைய மனதுக்கென்று சொல்லி ஒரு அமைதி தேவைப்படுகின்றது. இந்த மன அமைதிக்குத்தான் நாங்கள் ஒரு இடத்துக்குள்ள போய் விழுகிறோம். அது என்னென்று சொன்னால் நகைச்சுவை. உண்மைக்குமே நகைச்சுவை என்று பார்க்க சிரிப்பதற்காக மட்டுமே என்று சொல்லிட்டு தான் ஒரு நகைச்சுவை ஒன்று வரும். அதில் நிறைய விடயங்கள் சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நிறைய விடயங்கள் சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய புராண இதிகாச கதைகள்லையும் சரி எங்களுடைய தமிழ் பெரும் பொக்கிசங்கள்லையும் சரி நிறைய சிரிக்க வைக்கக்கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய விடயங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சிரிப்பு என்பது இன்னொருவர்களுடைய உணர்வில் கலந்து இன்னொருவருடைய உணர்வை கட்டுப்படுத்தி இன்னொருவரை கவலைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த சிரிப்பு வருகின்றது. சிரிப்பு என்றது பார்த்தீங்களென்று சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்பதுக்குள்ள வரையறை செய்ய முடியாத ஒரு அடிப்படை தேவையாக இந்த சிரிப்பு இருக்கின்றது. அதால் சிரிக்கலாம், வடிவாக சிரிக்கலாம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் என்று சொல்லுவினோம். அதை மாதிரி
மாதிரி நாங்கள் வாய்விட்டு சிரிக்க சிரிக்க எங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் எங்களுடைய மனதில் இருக்கிற அத்தனை கெட்ட விடயங்களுமே வந்து வெளியில செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த சிரிப்பு வந்து நான் 2 வகையில சொல்லுவேன். அதாவது முதலாவது வந்து கள்ளங்கபடம் இல்லாத மழலை சிரிப்பு. இந்த மழலை சிரிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தவர்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் புண்படுத்தாது. இந்த சிரிப்பால வந்து நாங்களும் சந்தோஷப்படுவோம், எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து அதே அளவு ஆனந்தம் இந்த சிரிப்பால கிடைக்கும். ஆனா இந்த 2வது சிரிப்பு இருக்குது, கபடதாரிகளுடைய சிரிப்பு. இந்த சிரிப்பு எவ்வாறு என்று சொன்னா வந்து அடுத்தவர்களை குற்றம் சொல்லியும் அடுத்தவர்களை கேலி செய்தும் சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு தான் இந்த 2வது வகையான சிரிப்பு. இப்ப நான் இது உண்மையா சொல்லுவேன். அதாவது வந்து நான் பார்த்த விடயங்களை வச்சு கொண்டு தான் வந்து சொல்றேன். இதுல தவறா எதுவுமே வந்து நான் சொல்லல. எங்களுடைய தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் சோசியல் மீடியாக்களும் சரி, தமிழ்ல சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள்லையுமே 80% சிரிப்புகள் இந்த 2வது சிரிப்பை குறித்து தான் இருக்கின்றது. திரைப்படங்கள் முதல் கொண்டு வாழ்க்கை வரை. அதாவது நான் ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன். அந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனைவி ஒருத்தர் இருக்கிறார். மனைவிக்கு வந்து தவறான வழியில தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆண் வார. அந்த ஆண் வரைக்கு அதே நேரத்தில் வந்து கணவரும் வரைக்கு இந்த ஆண் என்ன செய்யறாருன்னு சொன்னா இதே மாதிரி ஒரு தட்டு இருக்குமங்க. அந்த தட்டுல வந்து மேலே ஒழிச்சு கொள்றார். இந்த கணவன் வந்து ஒவ்வொரு விடயமும் கேட்க அந்த மனைவி சொல்றா எல்லாமே மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான், எல்லாமே மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான்ட்டு அந்த மனைவி வந்து சொல்றா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சிரிப்பு என்றது ஒரு சமுதாயத்துல தவிர்க்கப்பட வேண்டிய தடுக்கப்பட வேண்டிய ஒரு உறவு முறையை கொண்டு வந்து அதை சிரிப்பாக மாற்றி இன்றைக்கு எங்களுடைய சமுதாயம் இந்த சிரிப்பை பற்றி நாங்கள் என்ன சொல்றது? இதை விட இது ஒரு புறம் வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தூண்டுற விதமான சிரிப்பாக இந்த சிரிப்பு இருக்கிறது. எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்தா இந்த ஜோக் தான் வந்து ஒரு 100% சிரிப்பை கொடுக்கக்கூடிய ஜோக்கா இருக்கும். ஒரு ரிவ்யூ எல்லாம் சொல்றீங்கன்னா இந்த ஜோக் தான் நல்லா இருக்குது அந்த மாதிரி. 2வது வகையான சிரிப்பு எப்படி என்று சொன்னா வந்து ஒருத்தட்ட உடலை குறித்து உடலியல் வர்ணனை செய்து அவர்களை வந்து சிரிக்க வைக்கிறது. அவ்வாறு இருக்கேக்க உண்மைக்குமே நான் வந்து ஒரு நபரை எதிரில் இருக்கிற ஒரு நபரை வந்து சிரிக்க வைக்கிறேன். அதுக்காக இங்கால இருக்கக்கூடிய நபரை வந்து பரட்ட மாட்டேன். அந்த அவன் இவன் என்று சொல்லி எல்லாம் வந்து அவரை நக்கல் அடிச்சு இந்த நபரை சிரிக்க வைக்க அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? ஆக இந்த சிரிப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருடைய மனம் குமுறி இன்னொருவர் சிரிக்கிறார். இந்த சிரிப்பு சரியானதா? எங்களுடைய சமுதாயத்துல எங்களுடைய திரைப்படம் முதல் கொண்டு எங்களுடைய சமூக ஊடகங்கள் முதல் கொண்டு வாழ்க்கை முறைப்படி இவ்வாறானது ஒரு சிரிப்பை நாங்கள் கடந்துதான் வந்திருப்போம். உண்மைக்குமே இதுல நான் பல மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது வந்து ஒரு கூட்டம் இருக்கும். அந்த நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய வந்து இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதாவது நான் இந்த அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 எடுத்ததுலேருந்து வந்து நிறைய இடங்களில் எனக்கான அனுபவங்களை தேடி வந்து வேலைகளுக்கு போக அதில் ஒரு ஆஃபீஸில் கிடைச்ச ஒரு அனுபவத்தை தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது வந்து அந்த ஆஃபீஸில் நான் இருக்கேக்க வந்து நான் அப்போ தான் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நபராக இருக்கேக்க வந்து எனக்கு மேலே தான் மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இருப்பினோம். அவையில் எல்லாருமே என்னென்று சிரிப்பினம் என்று சொன்னா வந்து என்னதான் நாங்கள் சிரிக்கிறதுக்குரிய கருப்பொருள் மூலப்பொருள் வந்து நான் தான் வந்து இருப்பேன். அதில் எவ்வாறு சொல்வார்கள் என்று சொன்னா வந்து எனக்கு வந்து ஒரு காதலன் இருக்கிறதாகவும் நான் வந்து வெளியில போக நிறைய ஆண்கள் வந்து என்னை பார்த்து அவ்வாறு செய்வார்கள் இவ்வாறு செய்வார்கள் என்று ஒரு மாதிரியான கதைகள் சொல்லி அந்த கதைக்கு அந்த கூட்டமே வந்து சிரிக்கும். உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னா வந்து ஒரு பணத்துக்காக, அதாவது எங்களுடைய தகுதியை தராதரப்படுத்திக் கொள்வதற்காகவும் எங்களுடைய பணத்தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒரு அலுவலகத்துல ஒரு வேலைக்காக நாங்க போய் நிக்க அந்த இடத்துல வந்து எங்களுடைய நிலையை நாங்கள் வந்து எங்களுடைய தன்மானத்தை குறைக்கிற மாதிரியான சிரிப்பா அந்த அலுவலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் மிச்சம் இல்லாம எல்லாருமே வந்து சிரிக்கணும். அப்படி சிரிக்க எனக்கு அது சரியான ஒரு கவலையா இருந்தது. அந்த இடத்துல வந்து நான் என்னால் திருப்பவுமே வந்து கதைக்கெல்லாம் போயிட்டேன். அப்போத்தான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் ஆகுது. 2-3 நாளாக வந்து இவ்வாறான செயற்பாடுகள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க ஒரு கட்டத்தில்
என்னால் வந்து இதை கடந்து போக இல்லாமல் போயிட்டுது. என்னென்று சொன்னால் இது மட்டும் இல்லை, நான் போடக்கூடிய ஆடைகள், நான் வரக்கூடிய சைக்கிள் முதல் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சொல்லி சொல்லி சிரிப்பினா அங்கே வந்து அவர்களுடைய பொழுதுபோக்குக்கு நான் வந்து ஒரு பகடக்காயாக கிடைச்சிருக்கிறேன். அதுதான் வந்து அங்கே விளக்கம். அப்படி இருக்க நான் ஒரு நாள் ஒரு ஸ்டாஃபை பார்த்து கேட்டேன், இதில் என்ன சிரிப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்களே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன், அப்படி கடந்து போயிடணும்னு சொல்லி அவர் எனக்கு விளக்கம் தாரார். அப்போ சார், எப்போ சமுதாயத்தில் இப்படியான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பலர் இருக்கிறார்கள் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஒரு 3 மாதம் வேலை செஞ்சிருப்பேன். அந்த 3 மாதம் வந்து எனக்கு இவ்வாறானது ஒரு அழுத்தங்கள் இருந்தன. இது வந்து ஒரு இடம் 2 இடம் இல்லை, நான் போகக்கூடிய ஒவ்வொரு அநேகமான இடங்களில் வந்து இவ்வாறான ஒரு அழுத்தங்கள் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கேக்க நான் முடிவெடுத்தினேன். என்னென்னு சொன்னால், நாங்களும் ஒரு நாள் வந்து அந்த நிலையில் அதை விட பெரிய நிலையில கூட வரலாம். அவ்வாறு வரைக்க முதல்ல திருத்த வேண்டியது அந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களை கண்டிப்பாக திருத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வந்து நான் எனக்குள்ள எடுத்தேன். அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு 19க்கும் மேற்பட்ட வயதுக்கு 19லேருந்து இன்று வரை இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைத்தளத்தில் கிடைச்ச அனுபவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது போல் வந்து பல இடங்கள்லையும் பல விடயங்கள் வந்து நடைபெற்றிருக்கும். என்னோட சில நண்பிகள் வந்து பகிர்ந்து கொள்ளைக்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவினோம். அதை தாண்டி அங்கே வந்து நிறைய பேர் அரவணைக்கக்கூடியவர்கள், நிறைய பேர் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், நிறைய பேர் நல்ல வேலைகள் சொல்லித்தரக்கூடிய நபர்கள் எல்லாம் நான் சந்தித்த இடங்களில் நிறையவே இருந்திருக்குது. இந்த மாதிரியான அனுபவங்களும் கசப்பான அனுபவங்களுமே வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த சிரிப்பு என்ற ரீதியில் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் நினைச்சினேன். அதால் வந்து இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை விட இந்த சிரிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். இவ்வாறு இந்த சிரிப்பில் 2 வகையான சிரிப்புகள் இருக்குதுன்றே. இதில் நான் சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு இதில் என்ன வகையான சிரிப்பு நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம், என்ன வகையான சிரிப்பு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். 2வது நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த சிரிப்பின் முக்கியத்துவம். உண்மைக்குமே இந்த ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்துல வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் உலகளாவிய ரீதியில 95% நபர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து ஆய்வியல் ரீதியாகவுமே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில வந்து இந்த சிரிப்புன்றது இந்த மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் சொல்லினா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கைக்கெல்லாம் சொல்லுவினோம். அது உண்மை என்று தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நிறைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து தென்னையெல்லாம் வடிவ காய்க்கும், மாங்காய் மரம் எல்லாம் வந்து நிறையவே வந்து பழுத்து தொங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் தனிமையில் இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தா அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக தான் மரங்கள், செடிகள், கொடிகள் பூக்கிறது, காய்க்கிறது எல்லாம் வந்து இருக்கும். அப்போ இதுக்கு வந்து காரணம் என்னென்று சொன்னால் வந்து நாங்கள் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து நல்லா சிரிச்சம் என்று சொன்னா அந்த மரம் வந்து கொஞ்சம் வளரும் என்று சொல்லினோம். எங்களுடைய மனது கொஞ்சம் அமைதி அடைகிறது போல அந்த மரமும் நல்லா வளரும் என்று சொல்லிவினோம். இது வந்து நான் உண்மை என்று சொல்லி நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் பார்த்த இடங்கள்ல இந்த விடயத்தை வந்து நான் சந்திச்சிருக்கிறேன். அதால வந்து உண்மை என்று சொல்லி நினைக்கிறேன். இவ்வாறு வந்து சிரிக்கிறதாலும் மரங்களை வந்து வளர்க்க எங்களுடைய மனதுல வந்து அசுத்தமான சிந்தனைகள், கெட்ட விடயங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வெல்லாம் இந்த சிரிப்பில் குறையக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் நடக்குது. எவ்வாறானது பயிற்சி என்றால், காலையில் எழும்பினோன்னும் ஒரு வயது போனவர்கள், அதாவது இந்த பென்ஷன் எடுத்த நபர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடிட்டு என்ன செய்வார்கள்னு சொன்னால், இந்த கையை வந்து மேலே உயர்த்தி கீழே உயர்த்தி, அப்படி மேலே உயர்த்தி கீழே உயர்த்தி குனிஞ்சு நிமிருவினம். அப்படி நிமிரேக்க வந்து சிரிச்சபடியே செய்வினம். ஏனென்னா நாங்கள் சிரிக்க வந்து எங்கண்ட மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான விடயங்கள் எல்லாம் வெளியேறி எங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது. நாங்கள் எவ்வாறு ஒன்றையுமே நினைக்காம ஒரு தியானத்தில் ஈடுபடுறோமோ அதை விட பாரியளவான சக்தி வந்து இந்த சிரிப்புக்கு இருக்கிறது. அதால சிரிக்கிறதால வந்து எங்களோட வாழ்க்கையில நிறைய விடயங்களை வந்து கடந்து இலகுவாக போவதற்கு வந்து இந்த சிரிப்பு உதவுகின்றது. இதை விட முக்கியமாக சொல்லணும், எங்களை வந்து ஒருத்தர் அவமானப்படுத்துறார், எங்களோட வந்து ஒருத்தர் வந்து எங்களை ஏமாத்த நினைக்கிறாரு, எங்களை வந்து ஒருத்தர் வந்து அழிக்க நினைக்கிறாருண்டேங்க, அவருக்கு நாங்கள் திருப்ப கொடுக்கக்கூடிய பெரிய பரிசா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சிரிப்பு தான். ஏனென்றா நாங்கள் அந்த இடத்துல வந்து கோபப்படுவோம். அப்படி கோபப்படையாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயமா வந்து இந்த சிரிப்பு இருக்கின்றது. இவ்வாறு இந்த சிரிப்புக்கு சொல்லி பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. இந்த காணொலியில வந்து நான் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிற உறவுகளை, இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த காணொலியில வந்து சிரிப்பு பற்றி தான் முக்கியமா பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி
நினைச்சேன்னா அந்த ரீதியில் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அவ்வாறு ஒரு சில விடயங்களை தொகுத்து உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.